ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்ணெயிலேருந்து எப்படி சூப்பராக நெய் வந்து செய்யலாம் அப்படின்னு தான் காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், இதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெண்ணெயை ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு கடாயில் வந்து சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கனமான கடாயாக இருந்ததுன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து ஃப்ரீசரில் இருந்ததுனால அப்படி இருக்குது. இப்போ நல்லா மெல்ட் ஆகட்டும். இது ஒரு நிமிஷத்துலேயே பார்த்திங்கனாக்கா நல்லா கரைஞ்சி எடுத்துடும். நம்ம வந்து கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்ற நெய்யெலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பியூரான நெய்ன்னு சொல்லவே முடியாது. அதில் ஏதாவது கண்டிப்பாக ஒரு கலப்படம் வந்து பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து நம்ம உங்களால் வந்து வெண்ணெய் வீட்டில் செஞ்சு வச்சுக்க முடியல அப்படின்னாலும் கடையில் நீங்கள் வெண்ணெயாக வாங்கிட்டு நம்ம அதை வந்து நெய்யாக வீட்டில் செஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது நல்ல ஒரு சுத்தமான ஒரு நெய்யாக கொடுக்குறோமா அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அதே போல் ஊத்துக்குழி வெண்ணெய் அப்படின்னு சொல்லி கடையில் கிடைக்கும், எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். ஸோ அந்த வெண்ணெயை வாங்கி நம்ம வீட்டில் வந்து அழகாக நெய் செஞ்சுக்கலாம். அதுலேயும் சூப்பராக நெய் வரும். பாருங்கள், இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இதில் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா வந்து உருகிருச்சு பாருங்கள். இதுலேயும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நேரம் எடுக்கும் நெய் செய்கிறதுக்கு. நல்லா வந்து ஸ்லோவாக வந்து ஃப்ளேம் வச்சுக்கணும். ரொம்பலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, ஸ்லோவாக வச்சே செய்யணும். அப்போ தான் நெய் நல்லா மணக்க சூப்பராக வந்து கிடைக்கும். இது பாருங்கள், ஸ்டேஜ் 2 நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இதில் கசடு இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னாக்கா அதெல்லாம் வந்து கீழே வந்து படிஞ்சிரும். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், கொஞ்சம் அப்படியே வந்து கெட்டியாக வரும், வெள்ளையாக. ஸோ அதெல்லாம் வந்து அடங்கிரும். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியுதா, இதில் இந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஸ்டவ்வை ஸ்லோவிலே தான் வச்சுக்கணும், சிம்லேயே வச்சுக்கணும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், அந்த ஓரங்கள்லாம் பாருங்கள் சேர்ந்துருக்கு, அது மாதிரி சேரும். ஏன்னா நம்ம வந்து வெண்ணெய் எடுக்கும்போது கொஞ்சம் அந்த மிதப்பு வந்து ஒழுங்காக கிடைக்காத மிதப்புலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து சேரும். பாருங்கள், இதில் தெரியுது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து தனியாக பிரிஞ்சு நல்லா நெய் வந்து மேலே அப்படியே தண்ணியாக தெரியும். அந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணணும். இது வந்து ஸ்டேஜ் 3ன்னு வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து நல்லா படிஞ்சிரும். கீழே அப்படியே படிஞ்சு அப்படியே கண்ணாடி மாதிரி மேலே வந்து நெய் வந்து வந்துடும். அப்போ வந்து நெய்யோட மனம் வந்து சூப்பராக வரும். வீடு ஃபுல்லாக அப்படியே கம நெய்யோட மனம் அடிக்கும். அந்த அளவுக்கு வந்து வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாம் கீழே பாருங்கள் அப்படியே படிஞ்சிருச்சு. நான் வந்து உங்களுக்கெல்லாம் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜின்னு போட்டு கூட காமிச்சிருக்கேன். ஏன்னா வந்து நெய் வந்து டக்குன்னு உடனே எடுத்து போட்டு கொதிச்சு வச்சோம் செஞ்சோம் அப்படின்னு செஞ்சீங்கன்னாக்கா நெய் வந்து கெட்டு போயிடும். அந்த மனமும் வராது, அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கெட்டு போயிடும். ஸோ அதனால் வந்து ரொம்பவே பொறுமையாக செய்யணும் நெய் செய்யும்போது. இப்போ பாருங்கள், நல்லா வந்து முறை வரும், இந்த மாதிரி முறையாக வரும். இந்த முறையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து நெய் ரெடியாகி வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போயே நல்லா வந்து நெய்யோட மனம் வந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ அந்த முறையாக வந்திருக்குல்ல, அதெல்லாம் அடங்கிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கனாக்கா மோரில் நனைச்ச முருங்கைக்கீரை இலையை வந்து நான் போடுறேன். நான் எப்போதும் வெறுமனே முருங்கைக்கீரை இலை தான் போடுவேன். ஆனால் இந்த வாட்டி அத்தை சொன்னாங்க மோரில் நனைச்சி போட்டாக்கா அது ரொம்ப வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் இப்போ எடுத்து நனைச்சிட்டு வந்து போட்டாச்சு. அதோடு வந்து சும்மா ஒரு கல் உப்பு வந்து சேர்த்துக்க சொன்னாங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து நல்லா அந்த முருங்கை இலையெல்லாம் பார்த்திங்கனாக்கா வெடிக்கும், படன்னு வெடித்து அப்படியே அடங்கிரும். இப்போ பாருங்கள், அந்த கீழே வெள்ளையாக படிஞ்சிருந்ததில் அதெல்லாம் கீழே சேர்ந்துருச்சு. இப்போ நமக்கு நெய் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுதான் வந்து பியூரான ஒரு ஹோம்மேட் கீன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரான நெய் வந்து கிடச்சிருச்சு. பாருங்கள், நல்லா உங்களுக்கு தெரியுதா, கீழே இந்த முருங்கைக்கீரை அதெல்லாம் வந்து கீழே படிஞ்சிருச்சு. இனிமேல் இதை நம்ம ஃபில்டர் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். அதே போல் பாட்டிலும் ரொம்ப வந்து ஈரம் எதுவுமே இல்லாமல் நல்லா தொடச்சி க்ளீனாக எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் தண்ணி பட்டாலும் வந்து நெய் வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு சுத்தமாக வந்து இப்போ நெய் ரெடியாகி எடுத்து வச்சாச்சு. இது வந்து 1/4 கிலோ வெண்ணெய் எடுத்திருக்கேன். முதல்ல வந்து நான் வந்து 1/4 லிட்டர்னு சொல்லியிருப்பேன். 1/4 லிட்டர் கிடையாது, 1/4 கிலோ வெண்ணெய் எடுத்திருந்தேன். அதில் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து நெய் கிடச்சிருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து இப்படி இருக்கும். நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே மணலாக நெய் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கிடச்சிடும். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.